Hey foodies, welcome to liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சேவரி டோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 முட்டைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 to 6 டோஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மஞ்சள் தூளோட ஸ்மெல் ஓவர் பவரிங்காக இருக்கும். கொஞ்சமாக இது கூடயே ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடருக்கு பதிலாக பிளாக் பெப்பர் பவுடரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் க்ரீன் சில்லிஸை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பாயில்டு அண்ட் கோல்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட எக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டோஸ்ட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ டோஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தவாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸில் ப்ரெட்டை 2 பக்கமும் நல்லா தோய்ச்சி அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரெட் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சேவரி ப்ரெட் டோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ப்ரெட் ரிலேட்டடான ரெசிபிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை நம்ம சுட்டு எடுக்கணும். முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகின மாதிரி ஆகிடும். அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.